மூர்த்தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமத்துவே. போன பிறவியில் இவர் ஆண்டே இந்த பிரிவில பிறந்திருக்காரு. போன பிறவில ஒரு அந்தனர், அவரு நந்தனர். இந்த பிரிவில ஆண்டே நந்தன். யார் இவர்கள் அப்படின்றத ஒரு விளக்கமா நம்ம இந்த பிடிபி சேனலிலே ரொம்ப ஆணி அழுத்தமாக சொல்றோம். நந்தன் யார், ஆண்டை யார், அந்தனர் யார், நந்தனர் யார்? போன பிறவியில அவரு. இந்த பிறவியில என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டை யாருன்னா அவர் தான் நந்தனர். போன பிறகு நிலத்துல விழுந்து மயங்கி விழுந்து இறந்து விட்டார் இல்லையா? இறைவன் அதனுடைய சிறப்பு. ஒரு பிறவிலே யாருக்குமே மோட்சம் கொடுத்ததே கிடையாது. இறைவனோட 4 பிறவி 3 பிறவி, ஏன் அருணகிரி 3 பிறவி இருந்து 4வது பிறவி தானே காட்சி கொடுத்தாரு. அந்த பிறவியில முருகனை நினைக்கவே இல்லையே. மலையிலேருந்து தாக்கலே தாசி வீட்டில் தானே உழவி கிடந்தாரு. இது மாதிரி இறைவனை ஏன் கண்ணப்பன் போன பிறவியில கண்ணப்பர், இந்த பிறவியில தின்னா. அவர் கூப்பிட்டது யார? தின்ன. கண்ணப்பன் கூப்பிட்டா, தின்னான்னு கூப்பிடல. கறி ஊட்டினது யாரு? தின்னா. இவங்க என்ன சொல்றாங்க? கண்ணப்பர் கறி ஊட்டினாரு, கண்ணப்பன் கண்ணப்பன் கூப்பிட்டுவார? அவருக்கு எல்லா ஞானம் தெரியும், அவர் எப்படி கூப்பிட்டுவாரு? இதெல்லாம் விளக்கங்கள்லாம் நம்ம எடுத்து சொன்னோம்னா அது என்னப்பா? சைவம் இல்லாம இப்போ சொல்றேன், சைவம் இல்லாமல் கைலாசத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு தான் இப்போ சொல்றேன். ஆனா இவரு நந்தனர், நந்தன் என்ன மாட்டுத்தோலை உரிச்சாரு, கரியா தின்னாரு. மாட்டுத்தோலை உரிச்ச இறைவன் மேலுடைய மனசரம். தொழில் எதை ஒன்னாலும் செய்யலாம். ஐயப்ப மாலை போட்டு மீனை வெட்டுறாங்க, கறியை வெட்டுறா. என்ன பண்ணா அது தொழிலுப்பா, தொழில். நான் மன விருதம் கரெக்டா இருக்கிறேன். அது மாதிரி தான் இறைவனுடைய சிறப்புல அந்த மாதிரி தான். அதனால இந்த பிறவி போன பிறவில இறங்கும் போது பிறவி மாறுது. நந்தனாய் இருந்தவர் ஆண்டி ஆயிட்டாரு, அந்தனாய் இருந்தவர் நந்தன் ஆயிட்டாரு. ஆனா அதே தொழில் தான் மாறி செய்யறாங்க. ஏன்னா பகவான் கொடுக்குறான். தராசு என்ன 50 கிராம் 50 கிராம் வச்சாதான் தராசுல ஒரே ஈக்குவலா முள்ளு காட்டும். 50 கிராம் வச்சு 40 கிராம் வச்சிருந்தாமே இறக்கிடும். அது மாதிரி இவங்களுடைய சிறப்பை பெருமான் மாத்தி கொடுக்குறான். இதுதான் நீங்க முக்கியமா நாயன்மாருடைய அடியார்களே இந்த சிறப்பை நீங்க ரொம்ப உத்து கவனிக்கணும். ஏன்னா இது அம்பாள் சொல்றேன். நம்ம எனக்கு படிக்காதவன், கருத்து தெரியாதவன், புராணம் புரியாதவன், அம்பாளுடைய அணுகுறங்களை என்ன சொல்றாலோ அதை சொல்றோம். தவறு தான். இதுதான் என்னன்னு கேட்டினாரு. அதே போல அவர் போன பிறவியில் என்ன சொன்னாரு? 20 காலனி நிலத்தை உழுதுட்டு போனார். நிலத்துல உழுதுட்டார்ல. இதே கட்டம் தான் இப்போ அவர்கிட்ட தொழில் செய்யறாரு. நந்தன் ஆண்டையிட்ட தொழில் செய்யறாரு. அன்னைக்கு எல்லாரும் கூட்டமா போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க? யாங்க எங்கப்பா வண்டியெல்லாம் பூட்டிட்டு எங்க போறீங்க? சிதம்பரம் போறோம். திருநாளை பார்க்க போறீங்களா? என்ன செய்யறது? சரி, நம்ம ஆண்டையிட்ட போய் கேட்போம். ஆண்டே, என்ன நந்தா, என்னப்பா? திருநாளை போறாங்க எல்லாரும். அப்பா, உனக்கு இந்த தொழில், நீ செய்கிற தொழில் என்னப்பா? அங்க போகக்கூடாதுப்பா, போக முடியாது. நீ பக்தி உள்ளவன் தான். நேற்று நீர் அணிஞ்சிருக்க, எந்த நேரம் சிவபெருமானுடைய திருநாமத்தை பாடிக்கிட்டு இருக்க இருந்து எனக்கு தெரியுது. ஆனா நீ போறதுக்கு அந்த இது இல்லையாப்பா. ஐயா, நான் போய் தான் ஆகணும். என்ன நந்தா, என்ன ஒரே ஒட்டாரம் பிடிக்கிற? போகணுமா? சரி. ஏய் ஐயா கணக்கம், என்னப்பா நம்மகிட்ட எத்தனை காலனி எல்லாம் இருக்குடா? 40 காலனி இருக்கு. போன பிறகு 20 காலனி, இங்க 40 காலனி. நந்தா, இந்த 40 காலனி நிலத்தை உழுதுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு பயிர் வச்சு அந்த பயிரெல்லாம் கதிரா முக்கணும்டா. அவருக்கு தண்ணி பாய்ச்சிட்டு தான் போக சொன்னாரு. பயிர் வச்சுட்டு இங்க டபுள் ஆகுது எல்லாமே. அப்ப இந்த என்ன நினைக்கிறாரு? இந்த நிலம் தானே அப்படின்ட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு, நீதானப்பா இந்த நிலம், நீதானப்பா இந்த நிலம், 40 காலனி நிலத்தை உழுவேன். நீதானப்பா இந்த நிலம், 40 காலனி நிலத்தை உழுவேன். ஒரு நொடியிலே உன் திருநாளை காண வருவேன். இந்த நந்தனை ஆள்பொள்வாய் சிதம்பரனே, நீதானப்பா இந்த நீளம், உன் திருநாளை காண சிதம்பரம் வருவேன். உன் திருநாளை காண
சிதம்பரம் வருவேன் உந்திரு நாளை கண்டு மகிழ்வேன் விடியும் காலையிலே சிதம்பரத்தை காண்பேன் விடியும் காலையிலே சிதம்பரத்தை காண்பேன் உந்திரு நாளை கண்டு மகிழ்வே உனகொரு நந்தி. நாயனாருடைய அடியார்களே, அவர் என்ன சொல்றார் பாருங்க. உனகொரு நந்தி எனக்கொரு நந்தி, உனக்கொரு நந்தி எனக்கொரு நந்தி, இரு நந்தியை வைத்து இந்த நிலத்தை உழுவே, இரு நந்தியை வைத்து இந்த நிலத்தை உழுவேன் ஒரு நொடியிலே விடியும் காலையிலே சிதம்பரம் வருவேன் சிதம்பரம் வருவேன் உன் திருநாளை கண்டு மகிழ்வேன் உன் திருநாளை கண்டு மகிழ்வேன் உன் திருநாளை கண்டு மகிழ்வேன். போன பிறவிலே அந்தனர் நந்தனரா பிறந்து மறைந்தார்கள். இந்த பிறவிலே அந்தனர் ஆண்டே பிறந்தார், நந்தனாய் பிறந்து இந்த 20 காலினி 40 காலி நிலத்தை உழுவும் போது உனக்கு ஒரு நந்தி எனக்கு ஒரு நந்தி, இரு மாட விஷயம் ஓட்டுறாரு, இது ஒரு நந்தி நீ ஒரு நந்தினார். எம்பெருமான் சிவபெருமான் நந்தியை காண்கிறார். சிவபெருமான் நந்தியை பார்த்தவுடன் நந்தி சிவபெருமானை பார்க்கிறது. கீழே அந்த அடியன் அந்த நந்தியை வச்சு கூப்பிடுகிறான், போ அப்படி என்றார். நந்தி பெருமான் அந்த நந்தியினுடன் அமைந்து அந்த நிலத்தை ஒரு நொடியிலே இந்த கங்காதேவியை கூப்பிட்டார். அங்கே அந்த நீரை வைத்தார். பூமாதேவியை நினைத்தால் கொடி செடிகளெல்லாம் வளர்ந்து நெல் கதிராக வளர்ந்து செடி சாய்ந்தது. அந்த நரியிடம் ஆண்டையிடம் போய், ஐயா நான் நீ சொன்னது போல் உழுது விட்டேன். என்னடா நந்தா உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? சுந்தரமூர்த்தி கேட்டது போல் சிவபெருமானை பார்த்து, இல்லையா வந்து பாருங்கள். வந்து அரக்கு லைட்டு அந்த காலம் எடுத்து வந்து பார்த்தார். நந்தா நந்தனே மோசம் போனேனே நீ பெரிய அடியேனே, நந்தனே மோசம் போனேனே நான் உன்னுடன் வருவேனே, சிதம்பரம் நந்தாயனை அழைத்து செல்வாய. விடிய போது இவர் ஓடுறாரு, அங்கே எல்லா கடவுளும் போயிட்டாரு. இது கடைசி கட்டம். இந்த நந்தன் 4 முழ வேட்டியோட வெள்ளி பூணூலோட 4 முழ வேட்டி பூணூலோட அந்த அக்னி குண்டலத்திலே வெள்ளி சந்தன அக்னி குண்டலத்தில் இறங்கிறார். சிவனடியார்களே, இந்த நாயன்மாருடைய சிறப்பை பாருங்கள். உள்ளே இறங்கும் போது 4 முழம் வேட்டியும் இந்த ஒரு துண்டோட இறங்கிறார். வெளியே வரும்போது குடிமினர் அந்தனர் குடிம்பி பட்டு துண்டு பட்டி வேட்டி வெள்ளி பூணு. யார் அது? இறங்கும் போது நந்தன் இறங்கினான், வெளியே வரும்போது அந்தனர். இருவருக்குமே இறைவன் காட்சி தந்தார். இருவருமே இறைவனுடைய பக்தி உள்ளவர்கள். போன பிறவிலே எடுத்து அந்தனர் நந்தனர் கூட இறைந்து விடுகிறார்கள் அல்லவா? மறுபடியும் பிறந்து வரும்போது உள்ளே இறங்கும் போது நந்தனுக்கு மோட்சம் தந்தார். வெளியே வரும்போது அந்தனருக்கு மோட்சம் தந்தார். அந்த அந்தனரு தான் சிதம்பரத்துள்ளே நுழையும் போது சிதம்பரம் எங்கே சிந்திவன உள்ள இருக்காரு. ஆனா இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. அதான் சிதம்பர ரகசியம். இந்த நந்தன் யார், அந்தனர் யார், நந்தன் யார், ஆண்டையார் நந்தனார் என்று சிறிய விளக்கமாக இந்த பிடிபி சேனலிலே சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கும். இந்த ஆண்டையினுடைய திருப்பாதமும் இந்த நந்தனுடைய திருப்பாதமும் வணங்கி இந்த காட்சியை பாருங்கள். இதுதான் அம்பாளுடைய அனுகிரகத்தை சொல்லுகிறார். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. கிட்ட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.